கன்சிஸ்டன்சி எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க? இதுதான் என்னோட டிஎம்ல வர மேக்ஸிமம் கொஷின்ஸ். இதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே சம்திங் தட் 15 days சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நாளையிலேருந்து. இது எதுக்காக அப்படின்னா என்னோட ஸ்லீப் சைக்கிள் வந்து மெஸ்ட் அப் ஆயிடுச்சு. அதை ப்ராப்பராக நான் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் டைம் வந்து அதிகமாக தேவையில்லாத விஷயங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான். அஃப்கோர்ஸ் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். பட் இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த 15 days சேலஞ்ச். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்பரான ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நாளையிலேருந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகம் பெட்டர் டுகெதர். ஸோ இப்போ வந்து டாபிக் குள்ள போகலாம். கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூனிவர்சல் ட்ரூத் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக மாறினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கீங்களா இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். மோட்டிவேட்டடாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்பயர்டாக ஏதாவது கோட் பார்க்குறீங்க, இன்ஸ்பயர்டாக ஏதாவது மூவி பார்க்குறீங்க, சீன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு இன்ஸ்பயர் ஆகி போயிட்டு படிக்கிறது மோட்டிவேஷன். இதே கன்சிஸ்டன்சி அப்படின்னா நீங்கள் டெய்லியும் அதை வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. 1 hour 2 hourனாலுமே டெய்லியும் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டிசிப்ளைன், கன்சிஸ்டன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனாக இருந்த பர்சன். அது வந்து டெம்பரவரின்னு தெரிஞ்சிருச்சு. என்னோட கன்சிஸ்டன்சி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, மோட்டிவேட் ஆனா மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பரா போகுது, கன்சிஸ்டன்சி இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சேன். பாத் வந்து கிளியரா இல்ல, கொஞ்சம் கொலாப்ஸ்டா இருந்தது. என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்சி கண்டிப்பா வந்துடும். உங்களுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வேணும், உங்களுக்கு அது வந்து ரியலா இம்பார்ட்டண்டா இல்லையா அப்படின்னு தெரியணும். அப்போ வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா கிளியரா புரியணும். அது வந்து உங்களுக்கு ரியல் லைஃப்ல இம்பார்ட்டண்டா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம்லாம் இருந்ததுன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்துடும். இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு சேலஞ்சில் சந்திப்போம்.